மற்றுமொரு அண்மை செய்தி, சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வழக்கை ரத்து செய்ய கோரி பல்கலை துணைவேந்தர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அரசு நிதிநிலையில் தனியார் அமைப்பை தொடங்கியதாக துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் புகார் அளித்திருந்தனர். இந்த புகார்களின் அடிப்படையில் துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. வழக்கை ரத்து செய்ய கோரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராம்ஜி இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரம் என்ன? சேலம் பெரியார் பல்கலைக்கழக விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் பெரியார் பல்கலைக்கழக தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற அமைப்பை அரசு நிதியில் தொடங்கியுள்ளதாக கூறி துணைவேந்தர் ஆர் ஜெகநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் இளங்கோவன் என்பவர் காவல்துறையில் ஒரு புகார் அளித்திருந்தார்கள். இந்த அமைப்பை குறித்து கேள்வி எழுப்பியே தன்னை சாதி பெயரை குறிப்பிட்டு பேசியதாகவும் அந்த புகாரில் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல் உள்ளிட்டோருக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவின் கீழ் கருப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை நீதிபதி இளந்தேன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள். இதனையடுத்து துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல் உள்ளிட்டோர் மீதான வழக்கை ரத்து செய்த மறுத்த நீதிபதி இளந்திரையன் ஜெகநாதன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி.